வெல்கம் டு ஜேடிஎஸ் டுட்டோரியல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சரில் லிங்க் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். லிங்க் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். அதாவது ஆர்டர்டாக டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கும். அதை தான் இங்கே என்ன சொல்கிறோம், லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றோம். லிங்க் லிஸ்ட்டுக்குள்ளே அந்த டேட்டாவை ஹோல்டு பண்ணுற கண்டெய்னரை என்ன சொல்லுவோம், ஒன்றுத்தையும் நோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோடுக்குள்ளே டேட்டா மட்டும் இருக்காது, அந்த டேட்டாவோடு சேர்த்து அந்த டேட்டா நெக்ஸ்ட்டு நோடை எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த பாயிண்டரோட லொக்கேஷனும் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பாயிண்டர் அப்படின்றோம். அப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, அந்த நோடுக்குள்ளே டேட்டா ப்ளஸ் பாயிண்டர் ரெண்டுமே இருக்கும். அந்த பாயிண்டர் நெக்ஸ்ட்டு நோடோட மெமரி லொக்கேஷனை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம். லிங்க் லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு நோடை நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹெட்டு தான் அந்த லிங்க் லிஸ்ட்டுக்கே என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு லிங்க் லிஸ்ட்டில் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும் போது இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நல்லுனா என்னென்னா, லாஸ்ட்டு நோட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டை தான் நம்ம நல் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை இண்டிகேட் பண்ணோன்னா, எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டை இண்டிகேட் பண்ணும். லிங்க் லிஸ்ட்டு ஆர்டர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோடும் நெக்ஸ்ட்டு நோடோட ரெஃபரன்ஸை கண்டெயின் பண்ணும். இதனால் என்ன ஆகும்னா, மெமரி கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ பேஸ் இருக்கோ அதெல்லாம் லிங்க் லிஸ்ட் ஆக்குப்பை பண்ணிக்கும். இதனால தான் நம்ம லிங்க் லிஸ்ட்டை நான் கண்டினியூஸ் மெமரி அலோகேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு செயின் ஃபார்மேஷனில் இருக்கிறதால நம்ம ஈஸியாக இன்சர்ஷன், டெலிஷன் எல்லா ஆப்ரேஷனையும் லிங்க் லிஸ்ட்டில் பண்ணலாம். அதாவது என்டையர் ஸ்ட்ரக்சரையும் மாற்றாமல் ஈஸியாக நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். லிங்க் லிஸ்ட்டுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா, ட்ரெயினில் இருக்க ஒரு கோச்சும் நம்ம நோடு அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் கனெக்ட் பண்ணுற கனெக்டரை லிங்க் ஆர் பாயிண்டர்னு சொல்லலாம். இப்போ ஒரு கோச்சை மட்டும் மாற்றணுன்னா மீதி இருக்க எந்த கோச்சும் டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணலாம், அந்த கோச்சை மட்டும் மாற்றுவாங்கள்ல, அதை தான் இங்கே ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறான். எந்த ஒரு நோடையும் அஃபெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ஆடோ டெலிஷனோ பண்ணலாம். அரேவையும் லிங்க் லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது அரேவும் லிங்க் லிஸ்ட்டும் ரெண்டுமே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் தான். அரே பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு சைஸ் மெமரியாக இருக்கும். லிங்க் லிஸ்ட்டு வேரியபிள் லென்த்து. அதாவது லிங்க் லிஸ்ட்டை அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெமரி ஸ்பேஸ் மாறும். அரே கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். லிங்க் லிஸ்ட்டு பார்த்தா நான் கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். மெமரி யூசேஜுன்னு பார்த்தா அரேக்கு அது டேட்டாவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண போகுது. ஆனால் லிங்க் லிஸ்ட்டு பார்த்தோன்னா பாயிண்டரையும் சேர்த்து பண்ணுறதால அரேவோட லிங்க் லிஸ்ட்டுக்கு கொஞ்சம் மெமரி எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். அரேயில் பார்த்தா டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது ரேண்டம் ஆக்சஸ் அலோவ் பண்ணும். ஆனால் லிங்க் லிஸ்ட்டில் டைரக்ட் ஆக்சஸ் இல்லை, ஆர்டர்டாக தான் பண்ண முடியும். ஆனால் அரேயில் நம்ம ஏதாவது எடிட் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதில். ஆனால் லிங்க் லிஸ்ட்டில் ஈஸியாக ஷிஃப்டிங் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். லிங்க் லிஸ்ட்டை பற்றின இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிங்க் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.